சுட்டப்பிள்ளை சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாமாங்க. இனி வர எபிசோடில் அபிநயாவுக்கு கண்டிப்பாக மாணிக்கம் யார், மாணிக்கத்தில் இருக்கிற ஆதாரம் என்ன அப்படின்ற உண்மை தெரிய வருமா? அது மட்டும் இல்லாமல் அந்த ஆதாரம் எங்கே இருக்குது அப்படின்றது அபிக்கு தெரிய வந்தால் அபி அந்த ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு எங்கே போவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இனி வர எபிசோடில் எந்த மாதிரியான சூழ்நிலையில் அபிநயா ஆதாரத்தை எடுக்க போகிறாங்க அப்படின்றத இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது இதை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. யாருக்கெல்லாம் ஸ்வேதாவுக்கு சரியான பேரா பிரபாகரன் தான் இருப்பார் அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் லாயர் பிரபாகரன் என்ன பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தா, லாயர் பிரபாகரன் இப்போ கர்ணா வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முழு காரணம் யாருன்னா அபிநயா மட்டும்தான். அபிக்கு எப்படியாவது உதவணும் அப்படின்ற காரணத்துக்காக மட்டும்தான் கர்ணா வீட்டுக்குள்ளே அவங்க கேஸ் எடுக்கிற மாதிரியே போயிருக்காரு. இந்த தருணத்தில் வெற்றியவும் பகச்சிக்க போகிறாரு இந்த லாயர். வெற்றியை ஒரு பக்கம் இவர் நல்லவரா கெட்டவரா அப்படின்னு டெஸ்ட்டும் பண்ண போகிறாரு. இப்போதான் வெற்றி கொஞ்சம் கொஞ்சமாக சுடரோட உதவியால் சுடர் தன்னோட நல்ல குணங்களால் புரிஞ்சுக்கிட்டு அவள் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாளோ அதுபடி நம்மளும் நடக்கணும் அப்படின்ற விதத்துக்கு மனமாற்றம் அடைய போகிறாரு வெற்றி. இந்த மாதிரி மனமாற்றம் அடைகிற சமயத்தில் தான் லாயர் பிரபாகரன் என்ன பண்ண போகிறாருன்னா வீடை சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட கேட்டால் கண்டிப்பாக எதுக்கு என்னென்ன கேள்வி கேட்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்க போகிறாரு லாயர் பிரபாகரன். சரி, இதுக்கு ஒரே வழி இந்த ஸ்வேதாவை யூஸ் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் நினைக்க போகிறாரு. அந்த தருணத்தில் தான் லாயர் பிரபாகரன் என்ன பண்ண போகிறாருன்னா ஸ்வேதா கிட்ட பேச போகிறாரு. லாயர் ஸ்வேதா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஸ்வேதா ஒரு கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அது என்னன்னா, மிலன் மித்ரன் கேஸில் என்ன மூவிங் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்க போகிறாங்க. ஏன்னா இதனால் ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறாரு கர்ணா மாமா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னதான் மூவிங்கில் இருக்கீங்க அந்த கேஸில் அப்படின்னு சொல்லி ஸ்வேதா கேட்க போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் மிலன் மித்ரன் பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட டீட்டெயிலாக நாங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் கேட்குறாரு. எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி லாயர் பிரபாகரன் ஸ்வேதா கிட்ட கேட்க, ஸ்வேதா எனக்கு அவ்வளவா டீட்டெயில் தெரியாது, கர்ணா மாமாவுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு ஸ்வேதா சொல்கிறாங்க. இப்போ கர்ணாவும் இல்லை, அப்போ நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்போ தான் லாயர் பிரபாகரன் என்ன நினைக்க போகிறாருன்னா, இதுதான் சரியான தருணம், இங்கே எதனால எவிடன்ஸ் கிடைக்கணும்னா நம்ம தான் இந்த ஸ்வேதா கிட்ட பேசி எப்படியாவது இந்த வீடை சுற்றி காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் யோசிக்க போகிறாரு. இதையும் கேட்க போகிறாரு ஸ்வேதா கிட்ட. கொஞ்சம் வீடை சுற்றி காமிச்சா ஏதாவது கர்ணா உங்களுக்கும் தெரியாமல் ஏதாவது மிலன் மித்ரனை பற்றி ஏதாவது ஆதாரம் வச்சுருக்கலாமே, என்ன பிரச்சனைன்றது அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் கேட்க போகிறாரு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதாவும் எல்லா பக்கமும் வீடெல்லாம் சுற்றி காமிக்கிற சமயத்தில் தான் பார்வதி ரூம் கிட்ட போய் நிற்க போகிறாரு பிரபாகரன். ஸ்வேதா கிட்ட கேட்க போகிறார், இது யார் ரூம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. இதற்கு பதில் சொல்கிற விதமாக தான் ஸ்வேதா என்ன சொல்ல போகிறாங்கன்னா, இந்த ரூம் எங்கள் அக்கா பார்வதியோடது, இப்போ பார்வதி இறந்ததுக்கு அப்புறம் இந்த ரூம் யூஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வேதா சொல்ல போகிறாங்க. இந்த இடத்துல தான் லாயர் பிரபாகரனுக்கு ஒரு சந்தேகம் எழும்ப போகுது. அப்போ நம்ம செக் பண்ணணும்னா இந்த ரூமில் தான் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் நினைக்கிறாரு. இந்த இடத்துல தான் லாயர் ஒரு கேள்வியும் கேட்குறாரு ஸ்வேதா கிட்ட. ஆமாம், உங்கள் அக்கா பார்வதி எப்படி இறந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் கேட்க, அந்த இடத்துல தான் ஸ்வேதா சும்மாவே கோபத்தில் இருக்காங்க அபிநயா மேலே. இந்த இடத்துல எப்படி சொல்லுவாங்க தன்னோட அக்கா கொலை செய்யப்பட்டாங்க, அதுவும் அபியால் இந்த மாதிரி தான் கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக சொன்னாலும் கொஞ்சம் கோபத்தோட சொல்ல போகிறாங்க ஸ்வேதா. இந்த இடத்துல லாயர் பிரபாகரன் என்ன பண்ண போகிறான்னா ஸ்வேதா கிட்ட, ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தை குறைக்கிறதுக்கான முயற்சியில் இருக்க போகிறா ஸ்வேதா கிட்ட. அந்த இடத்துல தான் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவ்வளோ தூரம் இருக்கிறத பார்த்த கர்ணாவுக்கு ரொம்பவே கோபம் வரப்போகுது. ஏன்னா ஸ்வேதா ஏற்கனவே ஒரு ஃபோன் காலில் ஒரு ஃப்ரெண்டோட அண்ணக்கிட்ட பேசினே சொன்னதுக்கே அவர் மனசுக்குள்ளே ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருந்தார். இப்போ நேரடியாக பிரபாகரனோட கொஞ்சம் நெருக்கமாக இருக்கிறத பார்த்தா கர்ணாவுக்கு கோபம் வரப்போகுது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க
பார்வதி ஏற்கனவே தன்னோட சாவுக்கு காரணம் கர்ணா தான் அப்படின்னு ஒரு டைரியில் எழுதி வச்ச டைரியை கண்டிப்பாக பிரபாகரன் இனி வர எபிசோடில் பார்ப்பாரா அப்படின்றது தான் இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இது ஒரு பக்கம் நடக்க நீ அடுத்ததாக என்ன நடக்குதுன்னா சுடருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே வரப்போகுது. அது யாராலனா இனி தியாவால் தான் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். தியாவால் எந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரப்போகுதுன்னா சுடருக்கு தியா எதிர்பாராத விதமாக ஒரு ரூம்குள்ளே மாட்டிக்கிறாங்க. அந்த தருணத்தில் சுடர் என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமை கிராஸ் பண்ணி போகும்போது தான் ஒரு சத்தம் கேட்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோரை திறந்து பார்த்தா அங்கே உள்ளே இருக்கிறது யாருன்னா நம்ம தியா இருக்காங்க. இதை பார்த்த சுடர் நீ எப்படி உள்ளே வந்த அப்படின்னு சொல்லி சுடர் கேட்டாலும் அந்த இடத்துல தியா என்ன நினைக்கிறாங்கன்னா இவ்வளவு தான் மாட்டி விடணும், நம்மளை பூட்டி வச்சது இவ தான் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சுடர் மேலே தப்பான அபிப்பிராயம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தியா நினைக்கிறாங்க. அதுபடியே வீட்லேயும் போய் சுடரை பற்றி தப்பாக சொல்லிடுறாங்க தியா. இந்த இடத்துல சுடரை பற்றி தப்பாக நினைக்க ஆரம்பிக்க போகிறாங்க நம்ம அபிநயா. சுடர் தான் தப்பே பண்ணலை அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா திரும்பவும் ஸ்கூலுக்கு போக போகிறாங்க. தியா கிட்டையும் கேட்க போகிறாங்க நீ எந்த மாதிரி ஸ்கூலுக்குள்ளே அந்த ரூம்குள்ளே நீ போன அப்படின்றத கேட்டு விசாரிக்க போகிறாங்க. இந்த தருணத்தில் தான் தியாவை கூப்பிட்டு நேரடியாக விசாரிக்கணும் அப்படின்னு சுடர் செய்கிற செயலில் அங்கே இருக்கிற ஒரு வாட்ச்மேன் என்ன சொல்ல போகிறான்னா நான் தான் பாப்பா ரூம் திறந்துருக்குன்னு சொல்லிட்டு பூட்டி விட்டேன் அப்படின்னு சொல்ல போகிறாரு. இதை கேட்ட தியா அப்போ சுடர் மேலே தப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு திகச்சு போய் நிற்க போகிறான். தியாவும் உண்மையை வீட்டில் போய் சொல்லணும் அப்படின்றதுக்காக வீட்டுக்கு போய் தன் அம்மா அப்பா கிட்ட சொல்கிறாங்க. சுடர் இந்த தப்புக்கு காரணம் சுடர் கிடையாது. இந்த இடத்துல தான் இதை கேட்டதுமே அபிக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தாலும் அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ண போகிறாங்க. என் பொண்ணை நானே தப்பாக நினச்சிட்டேனே அப்படின்னு ஃபீல் பண்ண போகிறாங்க. அந்த தருணத்தில் தான் சுடர் என்ன பண்ண போகிறாங்க பரவாயில்லம்மா இதனால ஒன்றுமே தப்பு இல்லை, யாராக இருந்தாலும் அப்படி தானம்மா நினைப்பாங்க, இதில் ஒன்றுமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் சொல்லி சமாதானப்படுத்த போகிறாங்க அபிநயாவை. இந்த மாதிரி தாங்க இனி வர எபிசோடில் நடக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.